அண்ணன்களே, தம்பிமார்களே அப்படின்னு கேட்டு ஓட்டு கேட்டு நான் கேட்டதுக்கு நீங்க எனக்கு பலன் தந்துட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கண்ணீர் மல்க நன்றி தெரிவிப்பதுங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது. அது ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லா கட்சியினருமே அந்த மரபை, அந்த பண்பை தொடர்ந்து பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் தோத்துப்போன கட்சியிலே இதை பின்பற்றும் போது, வெற்றி பெற்ற கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை 108 சீட்டு வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. அப்ப அப்படி இது பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நன்றியுடனும், பாசத்துடனும், நெகிழ்ச்சியுடனும் ஒரு மாதிரி உருகி போய் என்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கியிருக்கீங்க அப்படின்னு நன்றி தெரிவிப்பாரு அப்படி எதிர்பார்த்தா, அவர் ஏதோ ஒரு காலேஜ்ல போய் நின்றுக்கிட்டு ஸ்டாலின் அன்கள்னு வழக்கம் போல திமுகவை திட்டிட்டு போறாரு. அவங்க கவர்மெண்ட் போயிருச்சு. இருந்தாலும் இவர் வந்து திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வழமையா பேசிட்டு போயிட்டாரு. நன்றி தெரிவிச்சாரான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, எப்படியோ நன்றி தெரிவிச்சிட்டாரு, விடுங்க. ஆனா பெரம்பூர்ல உங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வச்சிருக்கீங்க, அதையே நீங்க நன்றி தெரிவிக்கல அப்படின்னு கேட்கும்போது, தாவேகா கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊடக செய்தியாளர் அந்த லேடி கேட்கிறாங்க, அதுக்கு அவங்க சொல்றாரு, அவர் போலேன்னு யார் சொன்னா, அவர் மாறு இடத்துல போய்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த பதில் கேட்ட உடனே உங்களுக்கு சிரிப்புக்காகவும் மீம்ஸ் கண்டென்ட்டுக்கும் பயன்படலாம். ஆனா எனக்கு ரொம்ப இது வேதனையா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ்நாடு, ஒரு அரசு, நிர்வாகம், அரசாங்கம், முதலமைச்சர், இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு வேல்யூ இருக்கு. சிலப்பதிகாரத்துல புகழ்ந்து பேசப்பட்ட தமிழ்நாடுங்க இது. அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து மாறு இடத்துல போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த சொல்றீங்க. 4 பேர் சிரிக்கணுங்கிறதுக்காண்டியும், காமெடிக்காண்டியும், சும்மா அந்த நேரத்துக்கு பொழுதுபோக்குறதுக்காண்டியும், யூடியூப்ல வைரல் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பேசுறீங்களா?